வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் மே 16ஆம் தேதி தேர்தல். அசாம், மேற்கு வங்கம், கேரளத்திற்கும் தேர்தல் தேதிகள் அறிவிப்பு. 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. முதலாக நோட்டாவிற்கு தனிச்சின்னம் ஒதுக்கீடு. புதிய திட்டங்களையோ பணிகளையோ தொடங்கக்கூடாது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். 7 பேர் விடுதலை பற்றி சாதகமான முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 19ஆம் தேதி நடைபெறும் எனவும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், தமிழகம், கேரளம், புதுச்சேரி, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய 5 மாநிலங்களின் தற்போதைய பேரவைகளின் பதவிக்காலம் மே 22 இருந்து ஜூன் 5 வரையுள்ள காலகட்டங்களில் முடிவடைவதாக தெரிவித்தார். இந்த 5 மாநிலங்களில் மொத்தம் 17 கோடி வாக்காளர்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் தமிழகத்தில் மட்டும் 5 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் தமிழகம் உள்பட 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் 65,616 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் முதன்முறையாக நோட்டாவிற்கு தனிச்சின்னம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கும் என்றும் அனைத்து வாக்குப்பதிவு மையங்களிலும் மத்திய படை பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் நஜீம் ஜைதி கூறினார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு மே 16ஆம் தேதி நடைபெறும் என்றும் நஜீம் ஜைதி அறிவித்தார். வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கும் என்றும் ஏப்ரல் 29ஆம் தேதி முடிவடையும் என்றும் வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் மே 2ஆம் தேதி மனுக்களை திரும்ப பெறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். General elections to the Legislative Assembly of Tamil Nadu covering 234 assembly constituencies will also be held in one phase, and the date of poll will be 16th May along with Kerala. இதேபோல் அசாமில் 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். 65 தொகுதிகளில் முதற்கட்டமாக ஏப்ரல் 4ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்றும் 2ஆம் கட்டமாக ஏப்ரல் 11ஆம் தேதி 61 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் 6 கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி தெரிவித்தார். முதற்கட்டமாக 49 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 4ஆம் தேதியும், 2வது கட்டமாக ஏப்ரல் 17ஆம் தேதி 56 தொகுதிகளுக்கும், 3ஆம் கட்டமாக ஏப்ரல் 21ஆம் தேதி 62 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறும் என்று அறிவித்தார். 4ஆம் கட்டமாக 49 தொகுதிகளில் ஏப்ரல் 25ஆம் தேதியும், 5ஆம் கட்டமாக 53 தொகுதிகளுக்கு ஏப்ரல் 30ஆம் தேதியும், 25 தொகுதிகளில் 6ஆம் கட்ட தேர்தல் மே 5ஆம் தேதியும் தேர்தல் நடைபெறும் என்று நஜீம் ஜைதி தெரிவித்தார். கேரள மாநிலத்தில் உள்ள 140 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 19இல் நடைபெறும் என்றும் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கும் என்றும் 29ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறும் என்றும் அவர் தெரிவித்தார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் மே 2ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம் என்றும் நஜீம் ஜைதி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக மே 16ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் வாக்கு எண்ணிக்கை மே 19இல் நடைபெறும் என்றும் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். வேட்புமனு தாக்கல் ஏப்ரல் 22ஆம் தேதி தொடங்கும் என்றும் வேட்புமனு தாக்கல் 29ஆம் தேதி நிறைவு பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை ஏப்ரல் 30ஆம் தேதி நடைபெறும் என்றும் மே 2ஆம் தேதி வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம் என்றும் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் பணிகளை தொடங்கக்கூடாது என தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைக்கு மே 16ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என இன்று பிற்பகலில் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, ஏற்கனவே அறிவித்த திட்டங்களை தவிர புதிய திட்டங்களை தொடங்கக்கூடாது என்று தெரிவித்தார். தேர்தல் தேதி அறிவித்த 1 மணி நேரத்திலேயே தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக 3 புகார்கள் வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகம் முழுவதும் 1404 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் உடனடியாக 702 சோதனைச் சாவடிகள் செயல்பட ஆரம்பித்துள்ளதாகவும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார்.
அரசு திட்டங்கள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் தான் முடிக்க முடியும். புதுசு திட்டங்கள் ஆரம்பிக்க முடியாது, புதுசு ஒர்க்கும் ஆரம்பிக்க முடியாது. தனி நபர் திட்டங்கள் இப்போ செயல்படுத்த வாய்ப்பில்லை. ரெண்டாவது, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் புதுசாக அறிவிக்க முடியாத, பழைய ஸ்கீம் என்ன ஆரம்பிக்கப்பட்டது அதை மட்டும் முடிக்க முடியும். கூட்டங்கள், வண்டி பிரச்சாரத்துக்கு எல்லாம் பர்மிஷன் வாங்கி தான் அதை வண்டி பயன்படுத்த முடியும். சுவர் விளம்பரம் இப்போ தடை வருது, அனுமதி பெற்று தான் பண்ண முடியும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2 மாதங்கள் கழித்து மே 16ஆம் தேதிதான் நடைபெறும் என்ற நிலையில் அரசியல் கட்சிகளுக்கிடையே தேர்தல் கூட்டணி ஏற்படுவதில் மேலும் தாமதம் ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளது. தமிழகத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் இணைந்து பேரவை தேர்தலை சந்திக்க முடிவெடுத்துள்ளன. மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவை இணைந்து மக்கள் நல கூட்டணி அமைத்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வலுவான கட்சிகளை இணைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியை அமைக்க கடந்த வாரம் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் சென்னை வந்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த், இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர், புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோரை சந்தித்து அவர் பேசினார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை தேர்தலை ஒரே கட்டமாக வரும் மே 16ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகலில் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. தற்போதைய தேர்தல் அட்டவணையின்படி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்னும் 50 நாட்கள் உள்ளன. இதனால் அரசியல் கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஏற்படுவதில் மேலும் தாமதமாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக கூட்டணியை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லாமல் போய்விட்டதால் அரசியல் சூழ்நிலை மேலும் இழுபறியாகும் என்று கருதப்படுகிறது. தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 72 நாட்கள் இருக்கிறது. மே மாதம் 16ஆம் தேதி தேர்தல் என்றால் தேர்தல் நாட்கள் தள்ளி போயுள்ளது. அதனால் அணிகள் அமைவதில் இன்னும் சற்று காலதாமதமாகும். அணிகள் அமைவது என்றால் தேமுதிக தலைவர் திரு விஜயகாந்தின் முடிவு என்ன என்பதுதான் தமிழகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தனது முக்கியத்துவத்தை அதிகரிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை தள்ளி வைப்பது உதவிகரமாக உள்ளது. மேலும் தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் இருப்பதால் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தலைவர்களுக்கு போதுமான நேரம் இருப்பதாகவும், ஏற்கனவே அமைந்த கூட்டணியில் விரிசல் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பத்திரிகையாளர் ஞானி தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகபட்சம் ஒரு 7 நாள்லேருந்து 10 நாட்களுக்குள்ளாக எந்த கூட்டணி என்பது தீர்மானிக்க வேண்டிய கட்டாயம் வரும். 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளே தீர்மானிக்காவிட்டால் தொகுதி பங்கீடு எல்லாமே பிரச்சனை ஆகிவிடும். அதன் பிறகு தொகுதி பங்கீடு நடக்கிற போது கூட கருத்து வேறுபாடு உருவாக்கின கூட்டணி முறியக்கூடிய ஆபத்து கூட ஏற்படும். அதனால் அதிகபட்சம் இன்னும் ஒரு 7லேருந்து 10 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் கூட்டணிகளை முடிவு செய்து விடுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ள முதல்வர் மம்தா பானர்ஜி திரிணாமுல் காங்கிரசின் வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டுள்ளார். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைக்கு ஏப்ரல் 4ஆம் தேதி தொடங்கி மே 5ஆம் தேதி 6 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் இன்று பிற்பகலில் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து உடனடியாக மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவருமான மம்தா பானர்ஜி பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்ததுடன் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலையும் வெளியிட்டார். ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை அனுபவிக்கும் 7 பேரின் விடுதலை தொடர்பாக மத்திய அரசு சாதகமான முடிவை எடுக்க வேண்டுமென இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி, ரவிச்சந்திரன், ஜெயக்குமார் மற்றும் ராபர்ட் பயஸ் ஆகிய 7 பேரையும் விடுதலை செய்ய தமிழக அரசு முடிவு செய்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், ராஜீவ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின் ஆயுள் தண்டனையாக குறைத்து கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த போது அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை எதிர்த்து அப்போதைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது என்றும் இந்த வழக்கு இன்றளவும் விசாரணைக்கு வரவில்லை எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 435வது பிரிவின்படி தமிழக அரசின் முடிவு குறித்து மத்திய அரசு தனது கருத்தை தெரிவிக்க நேற்று முன்தினம் தமிழக அரசு சார்பில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். ராஜீவ் கொலையில் குற்றம் சாட்டப்பட்ட 7 பேரும் 24 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்ட காரணத்தினால் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று சாதகமான முடிவை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார்.
மக்களவை முன்னாள் தலைவர் PA சங்மா உடல்நலக்குறைவால் இன்று தில்லியில் காலமானார். அவருக்கு வயது 68. மேகாலயா மாநில தலைநகர் ஷில்லாங்கில் பழங்குடியின வகுப்பை சார்ந்த குடும்பத்தில் 1947ஆம் ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி PA சங்மா பிறந்தார். 1973இல் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் மேகாலயா மாநில காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1998 1990 வரை மேகாலயா மாநில முதல்வராகவும் பதவி வகித்தார். சோனியா காந்தி வெளிநாட்டவர் என்ற கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸிலிருந்து வெளியேறி சரத் பவார், தாரிக் அன்வர் ஆகியோருடன் இணைந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தொடங்கினார். மக்களவை எம்பியாக 8 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்மா மத்திய அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருந்தார். பின்னர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட ஆதரவு திரட்டினார். இவருக்கு தமிழக முதல்வர் ஜெயலலிதா, ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் ஆகியோரும் ஆதரவு தெரிவித்தனர். PA சங்மாவின் மறைவு தொடர்பாக மக்களவையில் பேசிய மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அவையை எப்படி நடத்த வேண்டுமென சங்மாவிடம் கற்றுக்கொண்டதாக தெரிவித்தார். பின்னர் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனையடுத்து ஏப்ரல் 8ஆம் தேதி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு கால் டிராப் தொடர்பாக பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. தொலைபேசியில் வாடிக்கையாளர் பேசிக் கொண்டிருக்கும் போது இடையில் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் ஒரு முறைக்கு ₹1 வீதம் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இழப்பீடு வழங்க வேண்டுமென இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்த தில்லி உயர்நீதிமன்றம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இதற்கு எதிராக தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. தில்லி உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவிற்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் நிறுவனங்களின் கோரிக்கை தொடர்பாக வரும் 10ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு உத்தரவிட்டது. தில்லி நேரு பல்கலை மாணவர் ஒருவர் ஒருபோதும் தேச விரோதியாக இருக்க மாட்டார் என சிறையில் இருந்து விடுதலையான மாணவர் தலைவர் கன்ஹையா குமார் தெரிவித்துள்ளார். நேரு பல்கலைக்கழகத்தில் கடந்த பிப்ரவரி 9ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அப்சல் குருவுக்கு ஆதரவாக முழக்கமிட்டதாக கூறி மாணவர் தலைவர் கன்ஹையா குமார் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நேற்று விடுதலையான அவர் நேரு பல்கலையில் மாணவர்களிடையே உரையாற்றினார். அப்போது மாணவர்கள் மீது தேச துரோக குற்றம் சாட்டி அவர்களின் எதிர்காலத்தை பாழாக்க கூடாது என்று அவர் தெரிவித்தார். சுதந்திரத்தின் அர்த்தத்தை புரிந்து வைத்திருப்பதாக சொன்ன கன்ஹையா குமார் அப்சல் குரு தனது கனவு நாயகன் அல்ல, ரோஹித் வெமுலவே தனது கனவு நாயகன் என்று குறிப்பிட்டார். இந்தியாவின் உயரிய திரைப்பட விருதான தாதா சாஹேப் பால்கே விருதுக்கு மூத்த நடிகர் மனோஜ்குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 78 வயதான மனோஜ்குமார் பல சிறந்த படங்கள் நடித்துள்ளார். கிராந்தி, உப்கர், புராப் அர் பசிம் படங்களில் தேசபக்தராக நடித்த இவர் இந்திய அரசின் பத்மஸ்ரீ விருதை 1992ஆம் ஆண்டு பெற்றுள்ளார். இந்திய திரைப்படத்துறைக்கு இவர் அளித்த பங்களிப்பை பாராட்டும் விதத்தில் 2015ஆம் ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது தற்பொழுது இவருக்கு வழங்கப்பட உள்ளது. இந்த விருதை பெறும் 47வது சாதனையாளர் மனோஜ்குமார். பால்கே விருதில் 10 லட்சம் ரூபாய் பணம், தங்க தாமரை, ஒரு சால்வை ஆகியவை அடங்கும். விரைவில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி. கூடன்குளம் அணு உலை வளாக இயக்குநர் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க பாரதிய ஜனதா கட்சி தயாராக உள்ளது என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தயாராக இருப்பதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் நேற்றைய தினம் கூட்டணி பற்றி பேச்சு நடத்த சென்னைக்கு வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்பார்த்தபடியே இன்றைய தினம் தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்கனவே நாங்கள் தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அறிவிப்பு வரவேற்கக்கூடிய ஒரு வரவேற்பு. தேர்தல் விதிமுறைகளை அதிமுக சரியாக கடைபிடிக்காவிட்டால் சட்ட ரீதியாக அணுகுவோம் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களுடன் பேசிய மு க ஸ்டாலின் திமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தேர்தல் விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கும் என்று தெரிவித்தார். ஆளும் கட்சியான அதிமுக தேர்தல் விதிமுறைகளை கடைபிடிப்பதாக தவறினால் சட்ட ரீதியாக அணுக திமுக முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்பவும் சரி, ஆட்சி இல்லாத நேரத்திலையும் சரி, சட்ட விதிக்கு உட்பட்டு தான்
எப்போதுமே எங்களுடைய கடமையை நாங்கள் ஆற்றிட்டு இருக்கிறோம். இந்த சட்டத்தை ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய கடமை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நிரம்ப உண்டு. அதை கடைபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அதை கடைபிடிக்க விடலைன்னு சொன்னால் நாங்கள் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்போம். கூடன்குளம் முதலாவது அணு உலையில் விரைவில் 1000 மெகாவாட் மின் உற்பத்தி எட்டப்படும் என்று அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். கூடன்குளம் அணு உலையை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் சுகாதார கருவிகளை வழங்கும் விழா அணு விஜய் நகரியத்தில் நடைபெற்றது. இந்த கருவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களுடன் பேசிய அணுமின் நிலைய வளாக இயக்குநர் சுந்தர், கூடன்குளம் முதல் அணு உலை 715 மெகாவாட் மின் உற்பத்தியை எட்டியிருப்பதாகவும் விரைவில் அது 1000 மெகாவாட் மின் உற்பத்தியை எட்டும் என்றும் அறிவித்தார். மே மாதத்தில் 2வது அணு உலையில் மின் உற்பத்தி தொடங்கும் என்றும் சுந்தர் தெரிவித்தார். யூனிட் 1 அப்படிங்கிறது கூடங்குளத்தில் 715 மெகாவாட்டில் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் 1000 மெகாவாட்டுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். 2வது யூனிட் மே மாதம் தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடும் 3 நாளில் சாயில் எக்ஸ்கவேஷன், அதாவது நில அகழ்வு பணிகள் தொடங்கி நடந்துட்டு இருக்குது. அடுத்த வருஷம் தான் அதோட ஃபர்ஸ்ட் போர் ஆஃப் கான்கிரீட்ங்கிற வேலைகள் தொடங்கும். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கியுள்ள +2 தேர்வுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறுகின்றன. +2 தேர்வினை 8,40,000 மாணவ மாணவியர்கள் எழுதுகின்றனர். இன்று நடைபெற்ற தமிழ் முதல் தாள் தேர்வு எளிமையாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் புவனேஸ்வரி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முதல் நாளான இன்று தமிழ் முதல் தாள் தேர்வு நடைபெற்று முடிந்தது. இந்த தேர்வானது மிக சுலபமாக இருந்ததாகவும் தாங்கள் எதிர்பார்த்த வகையில் இருந்ததாகவும் மாணவ மாணவிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் எல்லாமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம். மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறது எல்லாமே வந்தது. நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தமிழ் பேப்பர் ஃபர்ஸ்ட் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதே மாதிரி எல்லா டெஸ்ட்டும் வரணும்னு ஆசைப்படுறேன். இந்த டெஸ்ட் ஏதோ படிச்சுட்டு வந்தேன், மற்ற டெஸ்ட் இனிமேல் தான் படிக்கணும் கொஞ்சம் இதுவாக. இன்னைக்கு எழுதின எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்தது. இந்தமாரி எக்ஸாம் எப்பவுமே வந்தால் எல்லாருமே ஈஸியாக சென்டம் எடுக்கலாம். இந்த தேர்வானது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 2421 மையங்களில் நடைபெற்றது. சென்னை அசோக் நகரில் உள்ள அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி, பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சபிதா மற்றும் அரசு தேர்வுத்துறை அதிகாரிகள், பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் ஆகியோர் பார்வையிட்டனர். இந்த தேர்வானது மார்ச் 7ஆம் தேதி தமிழ் 2ஆம் தாள் நடைபெற உள்ளது. இந்த மொத்த தேர்வுகளும் ஏப்ரல் 1ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை அசோக் நகரில் இருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் புவனேஸ்வரி. சேலம் மாவட்டத்தில் +2 தேர்வுகள் நடைபெற்ற தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் சம்பத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகம் முழுவதும் இன்று தொடங்கிய +2 பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. சேலம் மாவட்டத்தில் மட்டும் 99 மையங்களில் 39,491 மாணவ மாணவியர்கள் தேர்வுகளை எதிர்கொள்கின்றனர். இன்று தேர்வு நடைபெற்ற மையங்களில் மாணவ மாணவியர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்டுள்ள வசதிகள் பற்றி மாவட்ட ஆட்சியர் சம்பத் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். எக்ஸாம் செம்ம ஈஸியாக இருந்தது. கொஸ்டின் ஒன்றுமே விடுற மாதிரி இல்லை. எல்லா எக்ஸாமும் செம்ம ஈஸியாக இருந்தது. தமிழில் ஃபுல்லாக மேபி எல்லாமே அட்டென்ட் பண்ணியிருக்கேன். எடுக்கலாம் 99. தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் எழுதினோம். நாங்களாம் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் நினச்சதோடய ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நாங்கள் தமிழில் கஷ்டமாக வரும், சரி மெயின் சப்ஜெக்ட் தான் கஷ்டமாக கேட்பாங்க, தமிழும் கஷ்டமாக தான் கேட்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. நினச்சதோடய நிறைய மார்க் கண்டிப்பாக வரும். ஈஸியாக இருந்துச்சு, நிறைய மார்க் வரும்னு எதிர்பார்க்குறேன். இனி வர எக்ஸாமும் ஈஸியாக வரும்னு நினைக்கிறோம். படிச்சிருக்கோம், நாங்கள் படித்ததுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்க, நல்லா எழுதியிருக்கோம், நிறைய மார்க் வரும்னு நம்புகிறோம். இதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் +2 தேர்வு நடைபெற்ற மையங்களை மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அருள்முருகன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மாவட்டத்தில் உள்ள தேர்வு மையங்களை கண்காணிப்பதற்கு 4 பேர் கொண்ட குழு, 220 பறக்கும் படை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள் தெரிவித்தனர். மேலும் மற்ற பாடங்களுக்கான தேர்வை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள உள்ளதாகவும் மாணவ மாணவியர்கள் தெரிவித்தனர். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஃப்ரெஞ்ச் ஒன் ஈஸியாக இருந்துச்சு, பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் மண்டே எங்களுக்கு ஃப்ரெஞ்ச் 2 எக்ஸாம் அண்ட் ப்ரிப்ரேஷன்ஸ் போயிட்டுருக்கு. நல்லா பண்ணுவோன்னு நம்பிக்கை இருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ஈஸியாக தான் இருந்து பயத்தோடு வந்தேன், எப்படி கஷ்டமாக இருக்குமோன்னு. ஆனால் கொஞ்சம் ஃபியர் இல்லாமல் ஈஸியாக தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுவேன். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததை ஒட்டி அரசின் சாதனை விளம்பர பேனர்களை அகற்றும் பணி தருமபுரியில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் வரும் மே 16ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. இதையொட்டி தருமபுரி மாவட்ட ஆட்சியர் விவேகானந்தன் உத்தரவின் பேரில் அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் இருந்த அரசின் சாதனை விளக்க பேனர்கள் மற்றும் சுவரொட்டிகள் அகற்றப்பட்டன.
இதேபோல் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் மற்றும் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த தமிழக முதல்வரின் படங்கள் மற்றும் அரசின் சாதனை விளக்க பேனர்கள் அகற்றப்பட்டன. மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்த அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகளும் அகற்றப்பட்டன. தேர்தல் நடத்தை விதிகளின்படி அரியலூரில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் பொது இடங்களில் இருந்த தமிழக அரசின் திட்டங்கள் மற்றும் சாதனைகள் பற்றிய பேனர்கள் அகற்றப்பட்டன. அரியலூர் சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் அலுவலர் மோகனராஜ் உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை மற்றும் நகராட்சி அலுவலர்கள் இந்த பணிகளில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் எதிரே வந்த லாரி மீது கார் மோதியதில் அதில் பயணம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் மரணமடைந்தனர். சென்னையைச் சேர்ந்த குமாரசாமி என்பவர், அவரது மனைவி லட்சுமி மற்றும் உறவினர்கள் உட்பட 4 பேரும் காரில் பெங்களூருவில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பினர். வேலூர் மாவட்டம் தோட்டாளம் பகுதியில் கார் சென்று கொண்டிருந்த போது காரின் முன்பக்க டயர் வெடித்து எதிரே வந்த லாரி மீது மோதியது. இதில் குமாரசாமி, லட்சுமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்தனர். மருத்துவமனை செல்லும் வழியில் மேலும் ஒருவர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த மற்றொருவர் வேலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தங்க நகைகள் மீது உற்பத்தி வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகைக்கடை வணிகர்கள் கடந்த 3 நாட்களாக கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் 7ஆம் தேதி வரை கடையடைப்பை தொடர்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சென்னை தங்கம் மற்றும் வைர வணிகர்கள் சங்க தலைவர் ஜெயந்திலாஸ் ஜலானியிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். 2016-2017 ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் உற்பத்தி செய்யப்படும் தங்க ஆபரண நகைகளுக்கு 1% கலால் வரி விதிக்கப்பட்டதற்கு நாடு முழுவதும் உள்ள தங்க மற்றும் வைர வியாபாரிகள் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தமிழகத்திலும் கடையடைப்பு போராட்டம் இன்று 3வது நாளாக தொடர்ந்து வருகிறது. சென்னை உள்ள தங்கம் மற்றும் வைர வியாபாரி சங்கத்தோட தலைவர் ஜெயந்திலால் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். கடந்த 3 தினங்களாக உங்களுடைய போராட்டம் தொடர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு அவசர கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த அவசர கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டது? ஏற்கனவே இன்று 3வது நாள் இந்த இது தொடரணுன்றது பெரும்பாலான வணிகர்களுடைய எண்ணமாக இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, அகில இந்திய அளவுலேயே அதே மாதிரியான ஒருமித்த கருத்து இருந்ததுனால வேறு எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் மேலும் இந்த 7ஆம் தேதி வர திங்கட்கிழமை வரலும் இந்த கடையடைப்பு போராட்டத்தை தீவிரப்படுத்த வேணும் அப்படிங்கிற மாதிரியான முடிவு எடுத்திருக்கோம். நாளை முதல் நடைபெறக்கூடிய 2வது கட்ட போராட்டத்தில் அடகு கடைக்காரர்களும் இணைகிறார்கள் மற்றும் தொழில் பற்றை சேர்ந்த அனைவரும் இதில் இணைகிறாங்க. இன்னும் அதிகப்படியான நபர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட தயாராக இருக்காங்க. இந்த கடையடைப்பு போராட்டத்தில் இதனால் எவ்வளோ வருவாய் இழப்பு ஏற்படுகிறது? தமிழகத்தில் எவ்வளோ கடைகள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்காங்க? ஏறக்குறைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 35,000 நகைக்கடைகள், தமிழகம், பாண்டிச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 35,000 நகைக்கடைகள் மற்றும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா இந்த 3வது நாள் பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய்க்கு வியாபார இழப்பு, அது சார்ந்த வருவாய் இழப்பு இப்படி எல்லாமே ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து 3 தினங்களாக நகைக்கடை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். இந்த போராட்டமானது வருகிற 7ஆம் தேதி வரை தொடரும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இன்பச்செல்வனுடன் எஸ் விக்னேஷ். இந்திய அரசு கிரிக்கெட் மட்டுமின்றி அனைத்து விளையாட்டுகளையும் ஊக்குவித்து வருவதாக டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா தெரிவித்துள்ளார். தேர்தலில் 100% வாக்களிப்பதன் தேவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பன்னாட்டு மகளிர் நாளை முன்னிட்டும் கோவையில் ஆடவர் மகளிர் பள்ளி மாணவர்களுக்கான மாரத்தான் போட்டி நடைபெற்றது. கோவை கொடிசியா பகுதியில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா பரிசுகளை வழங்கி பாராட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சானியா மிர்சா கடந்த 1.5 ஆண்டுகளில் 3 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் வென்றது தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் பல துறைகளில் சிறப்பாக செயல்பட்டாலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. நிறம் மற்றும் திருமணம் பற்றிய கேள்விகள், அதுபோன்ற சிந்தனைகளில் இருந்து பெண்கள் வெளிவர வேண்டும் எனவும் சானியா கருத்து தெரிவித்தார். There are a lot of obstacles that you have to face, especially at the time when I started playing tennis, which is 23 years ago. I mean, it was unheard of a girl trying to play tennis and become a professional at it. இதனிடையே மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டது மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அதில் பங்கேற்ற மாணவி ஒருவர் தெரிவித்தார். மாரத்தானோட மெயின் எய்ம் ஓட்டிங் சிஸ்டம். இதில் எல்லாருமே ஓட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் 6 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். இங்கேருந்து சேரன் மாநகர் போய் ரிட்டர்ன் திரும்பி வந்திருக்கோம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டிசிபேஷன். 2016 தமிழக சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க அரசியல் கட்சிகள் விறுவிறுப்பாக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தொகுதிகள் எப்போதும் போல எண்ணற்ற ஏக்கங்களுடன் தான் காத்திருக்கின்றன. வேந்தர் செய்திகளின் தொகுதி சுற்றில் இன்று கடலூர் சட்டப்பேரவை தொகுதி.
17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியா வந்த கிழக்கிந்திய கம்பெனியினர் கால்பதித்த இடம் கடலூர். 1745 முதல் 1758 வரை தென்னிந்தியாவின் தலைநகராக விளங்கியது கடலூர். வெள்ளாறு, கெடிலம், பெண்ணையாறு ஆகிய ஆறுகள் வங்கக்கடலில் கலக்கும் இடமாகவும் கடலூர் விளங்குகிறது. மாவட்ட தலைநகராகவும் அமைந்துள்ள கடலூர் பேரவைத் தொகுதியில் 1/3 நகரப் பகுதிகளாக இருக்கின்றன. கடலூர் பேரவைத் தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,28,541 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,11,494 ஆண் வாக்காளர்களும் 1,17,025 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தவர்கள் 22 பேரும் முதல் முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். கடலூர் பேரவைத் தொகுதி தேர்தலில் திமுக 7 முறையும், காங்கிரஸ் 4 முறையும், அதிமுக 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2011 நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட MC சம்பத் 85,953 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் புகழேந்தி 52,275 வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார். கடலூர் பேரவைத் தொகுதியில் அண்மையில் வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின்படி மொத்தம் 2,28,541 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,11,494 ஆண் வாக்காளர்களும் 1,17,025 பெண் வாக்காளர்களும் இடம்பெற்றுள்ளனர். இது தவிர 3ஆம் பாலினத்தோர் 22 பேரும் முதன்முறையாக வாக்காளர் பட்டியலில் உள்ளனர். மாவட்டத்தின் தலைநகராக இருந்தாலும் பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருப்பதாக தொகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தின் புறவழிச்சாலை அமைக்கப்படாத நகரங்களில் ஒன்றாக கடலூரும் இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி பூமி பூஜை மேற்கொள்ளப்பட்டாலும் இந்த திட்டம் தொடக்க நிலையிலேயே தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் என்பது மக்களின் அன்றாட வாழ்க்கையின் தவிர்க்க முடியாத அம்சமாகவே அமைந்துவிட்டது. கடலூர் தொகுதிக்கான புறவழிச்சாலை ஒரு 15 ஆண்டு காலமாக கிடப்பில் போட்டிருக்கிறது மிகவும் வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செயலாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்று புறவழி பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்று நகராட்சி தீர்மானம் நிறைவேற்றிய பிறகும், அதற்கான இடம் ஆய்வு செய்யப்பட்ட பிறகும் அந்த மாற்று புறவழி பேருந்து நிலையம் என்பது அமைக்கப்படாமலே இன்றைக்கு கடலூர் மக்கள் மிகுந்த போக்குவரத்து சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். முடிக்கப்படாத புதை சாக்கடை திட்டம், புதிய பேருந்து நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமலேயே இருக்கின்றன. கடலூர் மக்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம், மீனவர்களின் நீண்டகால கோரிக்கையான கடலூர் துறைமுகத்தை ஆழப்படுத்தி தூண்டில் வளைவு அமைக்கும் திட்டம் என ஏராளமான திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளன. வாக்குறுதி கொடுக்குறாங்க, தேர்தல் காலத்தில் துறைமுகத்தை நாங்கள் ஆழப்படுத்துகிறோம், தூண்டில் வளைவு போடுறோம், தடுப்பு சுவர் அமைக்கிறோம், மீனவ மக்களுக்கு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெறும் வாய் வார்த்தையாக தான் போகுது, அது செயல்முறையில் நடப்பட முடியுது. ஏன் இந்த மீனவனுக்கு இந்த கடலை ஆழப்படுத்த மாட்றாங்க, 2 பக்கமும் பாலம் அமைத்து கொடுக்க மாட்றாங்க. வருஷத்துக்கு 330-40 மீனவன் உயிர் போகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தா தான் கடலூர் மாவட்டம் ஒட்டுமொத்த மீனவனும் ஓட்டுக்கு போடுவோம், இல்லைன்னா ஓட்டை புறக்கணிப்போம். இந்த துறைமுகத்தில் மண் அடைஞ்சால எங்களை மரண துறைமுகமாக தெரியுது. ஏன்னா மீன் பிடிச்சிட்டு வரும்போது அங்கே உயிரிழப்பு ஏற்படுது, போட்டு இழப்பு ஏற்படுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. துறைமுகத்தை ஆழப்படுத்தணும், தூண்டில் வலையை போடணும், தூண்டில் வலையை போட்டு இந்த மீனவ மக்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு எங்கள் மீனவ சார்பாக அந்த அரசாங்கத்துக்கு கேட்டுக்கொள்ள. கெடிலம் ஆற்றின் குறுக்கே கம்மியம்பேட்டை பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டுள்ளது. கடலூர் நகருக்கு குடிநீர் வழங்கும் இந்த பகுதியில் நெல்லிக்குப்பம் அருகே அமைந்துள்ள தனியார் சர்க்கரை ஆலையின் கழிவுநீர் கலப்பதால் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையும் கவனிக்கப்படாமலேயே உள்ளது. 2015ஆம் ஆண்டின் இறுதியில் 2 முறை நேரிட்ட கனமழை மற்றும் கடும் வெள்ளப்பெருக்கு கடலூர் தொகுதியை புரட்டி போட்டது. பல மாதங்கள் கடந்தும் பாதிப்புகளில் இருந்து மக்கள் இன்னும் மீளவில்லை. அரசு சார்பில் அறிவிக்கப்பட்ட நிவாரணம் முழுமையாக கிடைக்கவில்லை என்பது பெரும்பாலான பகுதிகளில் வசிக்கும் மக்களின் குறையாகவே உள்ளது. இது தவிர மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூர் நகரில் சேதமடைந்த சாலைகள் சீரமைப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என வாகன ஓட்டிகளும் மக்களும் தெரிவிக்கின்றனர். திமுக, அதிமுக என மாறி மாறி தொகுதியை கைப்பற்றினாலும் மக்கள் நல திட்டங்களிலும் தொகுதி முன்னேற்ற திட்டங்களிலும் முன்னேற்றம் இல்லை என்பதே கடலூர் பேரவை தொகுதியின் கள நிலவரமாக உள்ளது. இந்த கடலூர் சட்டமன்ற தொகுதியின் வளர்ச்சி நிதிக்காக கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் இதுவரை ஒன்று கூடும் செய்யவில்லை. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டும், அவருடைய சட்டமன்ற அலுவலகமே பூட்டி கிடப்பதால் மக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களையும் கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர்.
கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அரசின் திட்டங்கள் எதுவுமே நிறைவு பெறவில்லை. இது இனி வரும் காலங்களில் இந்த திட்டங்களை நிறைவு பெற்றால்தான் கடலூர் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி பெறும் என்பது நீண்டகால மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக கடலூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பிரேமானந்த். டேவிஸ் கோப்பை டென்னிஸ் முதல் சுற்று போட்டி சமநிலையில் உள்ள ஆஸ்திரேலியா அமெரிக்க அணிகள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலகச் செய்திகள். வெனிசுவேலா நாடாளுமன்றத்திற்கு எதிர்க்கட்சிகளுக்கு நடைமுறையில் இருந்த அதிகாரத்தை குறைத்து உத்தரவிட்ட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து தசிராவில் நடைபெற்ற போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. வெனிசுவேலா உச்சநீதிமன்றம் நேற்று அளித்த உத்தரவின்படி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளுக்கு அதிகாரம் குறைக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாக கூறி நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இதையொட்டி மேற்கு மாகாணமான தசிராவில் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை கட்டுப்படுத்த முயன்ற காவல்துறையினருக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் வன்முறையாக வெடித்தது. இரு தரப்பினரும் கற்களை வீசி தாக்கிக் கொண்டதில் பலருக்கு காயம் ஏற்பட்டது. அப்போது அந்த பகுதியில் நின்று கொண்டிருந்த காருக்கு மாணவர்கள் தீ வைத்ததால் அங்கு பதற்றம் நிலவியது. ஆஸ்திரேலியா அமெரிக்க அணிகளுக்கு இடையிலான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டி முதல் சுற்றில் இரு அணிகளும் தலா ஒரு வெற்றியுடன் சமநிலையில் உள்ளன. இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான போட்டி ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்றது. முதல் போட்டியில் அமெரிக்காவின் ஜான் இஸ்னர் ஆஸ்திரேலியாவின் சாமுவேல் குரோத்தை 7-6, 6-2, 6-2 என வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆனால் அடுத்த போட்டியில் ஆஸ்திரேலியாவின் பெனான் டாமிக் அமெரிக்காவின் ஜாக்சாக்கை 7-6, 6-3, 3-6, 6-4 என வெற்றி பெற்றதால் இரு அணிகளும் 1-1 என சமநிலையை எட்டியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் புதுச்சேரியில் மே 16ஆம் தேதி தேர்தல். அசாம், மேற்கு வங்கம், கேரளத்திற்கும் தேர்தல் தேதிகள் அறிவிப்பு. 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்தன. முதலாக நோட்டாவுக்கு தனிச்சின்னம் ஒதுக்கீடு. புதிய திட்டங்களையோ பணிகளையோ தொடங்கக்கூடாது. தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் தகவல். 7 பேர் விடுதலை பற்றி சாதகமான முடிவெடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.